ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்கக்கூடிய டாபிக் டிஃபமேஷன், அவதூறு. ஜென்ரலாக சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில் யாராச்சும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் டிஃபமேஷன். முன்னாடி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காகவே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. மன்னர் காலத்துலையும் சரி, ஓகேவா, நம்ம நிறைய ஸ்டோரிஸில் படிச்சிருப்போம், மூவிஸோட பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கௌரவத்துக்காகவே வாழ்ந்தவங்க நிறைய பேர். அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி அசட் இருந்தாலுமே பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை விட அவங்களோட ரெப்புடேஷனோட வேல்யூக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது, அது ஒரு தேர்ட் பர்சனால் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுதான் டிஃபமேஷன். அதாவது ஒரு பர்சனோட ரெப்புடேஷனை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் டிஃபமேஷன். சரியா? ஸோ இதுதான் அவதூறுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் அவங்களோட ரெப்புடேஷன் பாதுகாக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அவங்களோட ரெப்புடேஷன் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெப்புடேஷன் பாதிக்கக்கூடிய வகையில் யாராச்சும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன செய்யலாம்? சூட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, காம்பன்சேஷன் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்திருப்பார். இப்போ அதில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹியூமன் பீங், ஒரு மனிதர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்தல ஒரு நல்ல மதிப்புடைய ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்கிட்ட யாராச்சும் ஒரு பர்சன் போய் இவரோட கேரக்டரை ரொம்ப குறைச்சி ஏதாச்சும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மக்கள் மத்தியில் இவரோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுகிறது. ஓகேவா? அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பர்சன், அந்த பெரிய மனிதர் இருக்கு இல்லையா, அவர் என்ன செய்யலாம்? அவங்ககிட்ட காம்பன்சேஷன் கேட்கலாம். சரியா? காம்பன்சேஷன் கேட்கலாம். ஸோ இதுதான் டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட இங்கிலாந்து, ஏன்னா நம்ம லா ஆஃப் டாட்ஸ் இங்கிலாந்து லாவை பேஸ் பண்ணி தானே வந்தது. அதனால் இங்கிலாந்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஃபமேஷன் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று லிபல், செகண்ட் ஒன்று ஸ்லாண்டர். லிபல் அண்டு ஸ்லாண்டர். ஓகே, லிபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பர்மனண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஃபமேஷனாக சொல்கிறது. இப்போ எப்படி ஒரு பர்மனண்டான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க? இப்போ இவர் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு, இல்லை இவருக்கு நிறைய பெண்களோட தவறான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு புக்கில் எழுதுறது, அல்லது ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது, அல்லது பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் யாராச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் லிபல். ஏன் இதை லிபல்னு சொல்கிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு புக்கில் ஒரு பர்சனை பற்றி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது அந்த புக்குக்கு ஒரு அழிவுங்கிறதே இல்லை இல்லையா? புக்குகள் அழிவு இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்ப்பாங்க. அந்த புக்கை படிக்கும்போது அவங்களுக்கு இப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்திருக்காங்க, அவங்க நிறைய இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, லஞ்சம் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெப்புடேஷன் அப்படியே ரொம்ப ஒரு பர்மனண்டாக பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அதனால தான் லிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்லெண்டர் அப்படின்னா என்னென்னா பை ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அதாவது டைரெக்டாக ஓரலாக சொல்கிறது. ஓகேவா? இவர் ஓரலாக ஒரு பர்சன்ட்டை அவரை பற்றி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. இதுதான் ஸ்லெண்டர். ஓகேவா? இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா லிபல் அப்படிங்கிறது கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே, லிபல் அப்படிங்கிற டிஃபமேஷன் கிரிமினல் அஃபென்ஸு. ஸ்லெண்டர் அப்படிங்கிறது சிவில் ராங். ஓகேவா?
இது வந்து கிரிமினல் அஃபென்ஸு, அது வந்து சிவில் அஃபென்ஸ். அப்படி வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுப்பாங்க. லிபல் அப்படிங்கிறது கிரிமினல், ஸ்லெண்டர் அப்படிங்கிறது வந்து சிவில் ராங். அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே லிபலாக இருக்கட்டும் அல்லது ஸ்லெண்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 499 499 கீழே எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஓகேவா? டிஃபமேஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் டாட்ஸை பொறுத்தளவு ஒரு சிவில் ராங். அதே மாதிரி இந்தியன் பீனல் கோடை பொறுத்தளவு அது வந்து ஒரு கிரிமினல் ராங். ஓகேவா? அதாவது இது அவதூறு என்பது தீங்கியல் சட்டத்தில் தீங்காகவும் குற்றவியல் சட்டத்தில் குற்றமாகவும் கருதப்படுகிறது. சரியா? குற்றமாகவும் கருதப்படுகிறது. ஆனால் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து இது வந்து நீ ஸ்போக்கன் வேர்டில் வந்து ஒரு ஆளை பற்றி டெஃபமேஷன் பண்ணாலும் அல்லது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை புக்கு இந்த நாவல்ஸ் இந்த மாதிரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் பீனல் கோட் கீழே எல்லாமே கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து 2 பேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் வின்ஃபீல்டு அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா டெஃபமேஷன் அப்படின்னா ரைட் திங்கிங். ஒரு சொசைட்டியில் வந்து பீப்புள் வந்து ஒரு மனிதர் மேலே வந்து ஒரு நல்ல திங்கிங்கை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல மரியாதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மரியாதையை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய வகையில் யாராச்சும் ஒரு பர்சன் என்ன செய்கிறது, அந்த சொசைட்டியில் போய் அவரை பற்றி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது. ஸோ அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அவரோட ரைட் திங்க் வந்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவரோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து டிஃபமேஷன், அவதூறு அப்படின்னு சொல்லி வின்ஃபீல்டு வந்து சொல்கிறார். செகண்ட் என்ன அப்படின்னா ஷால்மெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெஃபமேஷன் அப்படிங்கிற ராங்ஃபுல் ஆக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி டெஃபமெண்ட்ரி ஃபேக்ட், அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பப்ளிகேஷன் ஆஃப் டெஃபமெண்ட்ரி, இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டெஃபமேஷன் கமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷால்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா சொசைட்டியில் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது டெஃபமெண்ட்ரி ஃபேக்டையோ வந்து சொசைட்டியில் வந்து சொல்லி இன்னொரு பர்சனோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி ஷால்மெண்ட் வந்து சொல்கிறார். அதாவது ஷால்மெண்ட் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஏன் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது? இப்போ வந்து நான் வந்து உங்களை பற்றி ஏதோ டெஃபமேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிஃபமேஷன் பண்ணும்போது அதை வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட எந்த வித ப்ரூஃபும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன் அப்படின்னா அதுதான் வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி ஷால்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே. இது ரிலேட்டடாக கேஸ் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1A, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 19 1A என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஸோ அந்த ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வந்து உரிமை இருக்குது. அது வந்து எனக்கு பேசுகிறதுக்கும் அந்த பேச்சை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் எனக்கு வந்து உரிமை இருக்குது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு உரிமை இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து யாரையும் பற்றி பேசும்போது ஏன் வந்து என்னை பேசக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2016 இந்த சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, முழு உரிமை இருக்குது. ஆனால் நீ என்ன செய்யணும், இன்னும் பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி இன்னொருத்தரோட ரைட்ஸை பாதிக்கக்கூடிய வகையில் நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது.
உனக்கு பேசுறதுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிகல் 19 சப்ளாஸ் 1A படி. ஆனால் நீ பேசுறது வந்து இன்னொரு ஆளை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, அவங்களோட ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ அது வந்து அவதூறாயிரும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா இது வந்து ஒரு முக்கியமான கேஸுமா 2016 வந்தது, 2016. அங்கே என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஆர்டிக்கல் 19(1) படி எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு. அப்போ இந்திய அரசியல் சட்டத்திலே எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, என்ன வேணாலும் பேசலாம்னு ரைட்ஸ் இருக்கும்போது, நான் அப்போது ஒரு பர்சனை பற்றி பேசும்போது எப்படி நீங்கள் அவதூறாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு டிஃபென்ஸாக எடுக்கிறாப்புல. ஸோ அப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீ உனக்கு பேசுறதுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, இன்னொருடைய ரைட்ஸை வந்து ஒரு பர்சனோட ரைட்ஸ் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து டிஃபமேஷன். அடுத்து வந்து டிஃபமேஷனோட எசென்ஷியல் என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் என்ன அப்படின்னா டெஃபமேஷன் இருக்குல்லையா, அதில் டெஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா டு அட்டாக் த ரெப்புடேஷன் ஆஃப் பர்சன். அப்படின்னா என்ன, ஒரு பர்சனுடைய ரெப்புடேஷன் அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கணும், லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆஃப் டெஃபமேஷன் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி டெஃபமேட்ரி. அதாவது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஓகே, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி ஒரு தவறான ஒரு கூற்றை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம டெஃபமேஷனுக்காக அவர் மேலே என்ன செய்யலாம், கேஸ் போடலாம். சரியா? அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு பர்சன் வந்து அஸ்ஸாமில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். ஸோ அவர் இருக்கக்கூடிய காலத்துக்கு அப்புறம் அந்த டூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பர்சன் சரி இவர் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் நிறைய லஞ்சம் வாங்கினார், நிறைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை, இவராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல அந்த பர்சன் என்ன செய்யலாம், இவர் மேலே கேஸ் போடுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவரோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படுது இல்லையா, அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் இந்த மனிதர் வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படி சொல்லும்போது அவரோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ இதனால் என்ன செய்யலாம், அவர் வந்து டெஃபமேஷனுக்காக அவர் மேலே கேஸ் போடலாம். அதே மாதிரி ஒரு 2 லேடிஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஸ்ட்ரீட்டில். அந்த அவங்க ஃபைட் பண்ணுறது வந்து எல்லாருமே நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபைட் பண்ணும்போது என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி 2 பேருமே பேசிக்கிட்டுறாங்க. எப்படி அப்படின்னா, நீ வந்து இன்னொருத்தங்க கூட போனதை நான் பார்த்தேன், அவங்க இவங்களை சொல்லி நீ வந்து அவங்க கூட நான் போகிறத பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெஃபமேஷனாக எடுத்துக்கிட முடியுமா அப்படின்னா எடுத்துக்கிட முடியாது. கோபத்தில் வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்போக்கன் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து விடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதை வந்து ஒரு டெஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம செய்ய முடியாது, எடுத்துக்கிட முடியாது. டெஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து அதே மாதிரி வித் இன்டென்ஷனோடு சொல்லியிருக்கணும். இங்கே வந்து இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க, அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள் எடுத்துகிட்டு போய் என்னை வந்து அவதூறாக பேசிட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, கோர்ட்டில் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி
இப்போ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இதில் சொன்ன ஜாடமாடியாக பேசுகிறது, அதே மாதிரி 2 மீனிங்கில் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதையும் வந்து என்ன செய்ய டெஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பர்சன் சொல்கிறார், ஏ வந்து நல்லவன் தான் ஆனால் திருடவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு டெஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட முடியுமா? எடுத்துக்க முடியும்னா இதில் ஏ வந்து நல்லவன் அப்படின்னு சொன்னதோடு அவர் முடிச்சிருக்கலாம். அவன் வந்து திருட மாட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவன் வந்து முன்னாடி திடீர்ப்பான் போல் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட பார்வையில் எப்படி தெரியும், அப்போ இவன் முன்னாடி திடீர்ப்பான் போல் அதனால தான் இப்போ திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு டெஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டெஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எசென்சியல். சரியா? இப்போ இதுக்கு வந்து ஒரு கேஸ் லாஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனி வெர்சஸ் ராமகிருஷ்ணன். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிறவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அதே ட்ரெயினில் வந்து பிங்கிற வந்து கார்டாக இருக்கிறார். ஸோ ஏ வந்து பர்டிகுலர் ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்சன் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு டிக்கெட் வந்து கொடுத்துட்டு போகிறார். ஸோ இதை பார்த்துட்டு இந்த கார்டுக்கு வந்து அவன் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை இது வரைக்கும் அவன் வந்து டிக்கெட் எடுக்காமல் தான் வந்திருப்பான் போல், அதனால தான் யாரோ வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி டவுட் பட்டு அவனை வந்து நீ வந்து டிக்கெட் எடுக்காமல் தான் எவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து, ஏன்னா ட்ரெயினுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவரை வந்து நிறைய அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாரு. ஆனால் அவர் வந்து அந்த ப்ராப்பரான டிக்கெட்டு வச்சுருக்காரு. அவர் எங்கே ஏறினாரோ அந்த டிக்கெட் வந்து அவர் கையில் வந்து ப்ராப்பராக வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து டிக்கெட்டை காய்ச்சதுக்கப்புறம் அவர் கார்டு வந்து ஒன்று சொல்ல போயிட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் சொசைட்டியில், இதனால் எனக்கு வந்து மற்றவங்க முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேஸ் போட்டார். ஸோ இந்த இடத்துல கோர்ட் என்ன டிசைட் பண்ணுவாங்க, அதாவது டிடிஆர் அந்த கார்டை பொறுத்தளவு அவரோட டியூட்டியை தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, பார்த்துருக்காரு. இவரை வந்து திட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது. இவர் வந்து சந்தேகப்படக்கூடிய வகையில் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சுருக்காரு, இப்போ எனக்கு இவர்கிட்ட இப்போ டிக்கெட் வந்து ப்ராப்பராக முதைய வந்து இவர் சந்தேகப்படாமல் இருந்தார் அப்படின்னா இவர் என்ன செய்யணும் அவசியம் கிடையாது, திட்டணும் என்ன எந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அவர் சந்தேகம் வர போயிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு, அவர் டியூட்டி அதுதான். ஓகேவா? டிக்கெட்டை செக் பண்ணுறது அவர் டியூட்டி. அதனால் இதுக்காக ரயில்வே கம்பெனி வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேஸ் செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒரு கேஸில் என்ன அப்படின்னா, கேபிட்டல் கண்ட்ரி பேங்க் லிமிடெட் வெர்சஸ் ஹென்ரி சன்ஸ் அண்ட் கோ. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் வந்து அந்த ஹென்ரி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கேபிட்டல் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கில் வந்து கஸ்டமராக இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு செக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல 2 பேருக்கும் பேங்க்கும் இந்த கம்பெனிக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதனால் அவங்க 2 பேருக்கிடையே வந்து ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமர், ஸோ இவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே வந்து இந்த பர்டிகுலர் பேங்கோட செக்கை வந்து எங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தால் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது அப்படியே வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுட்டா இங்கே வந்து ஏதோ ஒரு டிஃபால்ட் இருக்குது போல், அதனால தான் அந்த கம்பெனியே வந்து இந்த பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேங்கில் டெபாசிட் பண்ணவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவங்களோட அமௌண்ட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் அந்த பேங்க் வந்து ரொம்ப ஒரு திவாலான ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. இதனால் அந்த பேங்க் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹென்ரி அண்ட் சன்ஸ் கம்பெனி மேலே சூட் ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து எங்களோட பேங்கை பற்றி அவதூறாக சொல்லிட்டாங்க, ஸோ இதனால் எங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து இந்த கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல
அந்த ஹென்ரி கம்பெனி வந்து ஏதாச்சும் ஒரு டெஃபமெண்ட்ரி ஃபேக்ட் வந்து சொல்லியிருக்காங்களாமா? டெஃபமெட்ரி ஃபேக்ட் வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஸ்டேட்மெண்ட் எதுவுமே, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் கம்பெனிக்கு வர்றவங்க இந்த பர்டிகுலர் பேங்கோட செக்கை வந்து கொண்டு வராங்க, நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ அது அவங்க சூஸ் பண்ணுறது தான், அது அவங்களோட அத்தாரிட்டி இல்லையா, அவங்க சூஸ் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பேங்கை பற்றி சொல்லலை. ஸோ அந்த கேஸ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி டெஃபமெட்ரி. அதாவது என்ன அப்படின்னா, டெஃபமெட்ரி ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சூட் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எசென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ரெஃபர் டு த பிளைண்டிஃப். அதாவது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பிளைண்டிஃபை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவரையே நேரடியாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஓகேவா, அதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரைட்ஸும் யாருக்கு தான் இருக்குது, அந்த பிளைண்டிஃபுக்கு தான் இருக்குது. பிளைண்டிஃப்னா யார், பிரதிவாதி. யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரூஃப் வந்து இருக்குது, அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். இவங்க வந்து என்னையை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, என்னையை பார்த்தா அந்த டெஃபமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத இவங்க தான் என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து யார் நம்மளை வந்து அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும், டெஃபமேஷன் கேஸ் வந்து போட முடியும். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. செகண்ட் என்னென்னா, அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? சரி, இதுக்கு கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்திங் வெர்சஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற கேஸ்லாம். இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிறவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு நாவல்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஸோ அந்த நாவல்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மந்த்லி ஒவ்வொரு பேஜாக வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு புக்காக வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தொடர்கதை மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாவல்ஸ் வந்து எழுதுகிறாங்க. அந்த நாவல்ஸில் வந்து ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களே ஒரு பேர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பேரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பியோட பேராக இருக்குது. ஓகேவா? இங்கே ஏங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்டோரி வந்து எழுதுகிறாங்க. அந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு பேர், ஒரு ஸ்டோரியில் ஒரு பர்சன் கதாபாத்திரம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதுக்கு வந்து இவங்களே ஒரு புனை பேர்னு சொல்லுவாங்க, இவங்களே ஒரு பேரை வந்து வைக்கிறாங்க. அந்த பேர் பார்த்தோம்னா அது பியோட பேராக இருக்குது. பியோட பேரும் அந்த நாவல் இருக்க பேரும் ஒரே பேர். ஸோ அப்போ அவங்க அந்த ஸ்டோரி எழுதும்போது, அந்த ஸ்டோரியில் அவரை பற்றி தப்பாக எழுதும்போது அப்போ மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ஆள் தான் அவர் போல் அப்படின்னு நினச்சாங்க. இவர் வந்து ஒரு அட்வொகேட். ஓகேவா? ஸோ இந்த அட்வொகேட்டு பேரும் அந்த நாவலில் இருக்க பேரும் ஒரே பேராக இருக்குது. அப்போ இவங்க நாவலை மென்ஷன் பண்ணி நாவலில் இருக்கக்கூடிய பேரை வந்து அவரோட கேரக்டர் எழுதும்போது அது சில கேரக்டர்ஸ் வந்து ஓஸ்ட் கேரக்டராக இருக்குது. ஸோ அப்போ மக்கள் அந்த புக்கை படிச்சுட்டு எல்லோரும் யாரை தான் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அட்வொகேட்டை தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அட்வொகேட் என்ன செய்கிறாரு, அந்த கம்பெனி மேலே கேஸ் போடுறாப்புல. அப்போ அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இன்டென்ஷனோட பண்ணலை, நாங்கள் வந்து ஒரு புனைப்பெயர், ஒரு பேருக்கு தான் அந்த பேரை யூஸ் பண்ணோம் அப்படிங்காங்க. நீ வந்து பேரை யூஸ் பண்ணது வந்து தப்பு இல்லை, பட் இதனால் அவருக்கு வந்து சொசைட்டியில் வந்து மதிப்பு வந்து இழக்கப்பட்டுருச்சு, போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது ஏன்னா அவரை தான் முழுக்க ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லை, அவளை வந்து சொல்லணும், இன்டென்ஷன் கிடையாது. அவரை வந்து அவரை பற்றி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், உங்களுக்கு இன்டென்ஷனே கிடையாது. ஆனாலும் நீங்கள் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க அவரை ரெஃபர் பண்ணுறதுனால நீங்கள் என்ன செய்யணும், வித்தவுட் இன்டென்ஷனே இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒரு கேஸில் என்ன அப்படின்னா, கேஸ்டல் வெர்சஸ்
டெய்லி மிரர் நியூஸ் பேப்பர் கம்பெனி. ஓகேவா? இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏயும் பியும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரையும் வந்து சிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி என்ன செய்கிறாங்க, இவங்க 2 பேர் ஃபோட்டோவும் போட்டு இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இல்லை நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த 2 பேர் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவங்க வந்து இப்போ தான் என்கேஜ்மெண்ட்னு அப்படின்னு இவங்க ஃபோட்டோ போட்டு போடும்போது அப்போ மக்கள் இவங்களை பற்றி நினச்சிட்டாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடியே ஒன்றா வாழ்ந்துருக்காங்க ஒன்றுன்னு சொல்லி அவங்கள பற்றி மக்கள்லாம் தப்பாக எடுத்துக்கிடுவாங்க இல்லையா? ஸோ இதனால் இவங்க என்ன செய்யிட்டாங்க, காம்பன்சேஷன் கேட்டு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி மேலே சூட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீ ஒரு நியூஸ் வந்து போடுற அப்படின்னா தெரிஞ்சு போடணும், இது உன்னுடைய மிஸ்டேக்கு தான், அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும், நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கள தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் பர்சன். அதாவது என்ன கிளாஸ் ஆஃப் பர்சன்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து ஏதாச்சும் சொல்கிறது. ஸோ அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க அப்படின்னா அது அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யாருக்கு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் போட முடியும். இப்போ வந்து ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு, நம்மளே பார்த்து சொல்கிறாரு இந்த அட்வொகேட் எல்லாமே திருட்டு போயக அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு யார் வந்து கேஸ் போட்டுருது? ஸோ இந்த இடத்துல அவர் பொதுவாக சொல்லும்போது இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒரு டெஃபினட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? இதில் யார் வந்து அதிகமாக பாதிப்படைஞ்சாங்களோ, பர்டிகுலராக இப்போ ஒரு ஆளை பார்த்து சொல்கிறாங்க, என்னையை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பாக கேஸ் போடலாம். இவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து சொல்லும்போது அதில் யார் அதிக அளவு பாதிப்படைந்தாங்களோ அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். இப்போ அவர் வந்து அட்வொகேட் எல்லாமே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா அட்வொகேட்டையும் அவர் மேலே கேஸ் போட்டு எல்லாரும் காம்பன்சேஷன் கேட்க முடியுமா? அது லாஜிக்காக இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் அதில் யார் வந்து அதிக பாதிப்பு அடைஞ்சாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும், அவங்க வந்து பாதிக்கப்பட்டு வந்து ப்ரூவ் பண்ணி காம்பன்சேஷன் வந்து வாங்கிக்கலாம், இல்லை அவங்க பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னா டெத் பர்சன். இப்போ ஒரு இறந்து போன ஒரு பர்சனை பற்றி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது டெஃபமேஷனாக எடுத்துக்கிட முடியுமா, அது டெஃபமேஷன் கீழே வருமா அப்படின்னா அதுவும் டெஃபமேஷன் தான். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல நேமோடு இருந்து வாழ்ந்து இறந்துருக்கலாம். ஸோ அவரை பற்றி இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி தவறாக சொல்லும்போது அவரோட லீகல் கைட்ஸ், அவரோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு மன வருத்தத்தை வந்து ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா வந்து ஊருக்கு வந்து ஒய்ஃப் வச்சுட்டு தெரிஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே அவர் அப்படி இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் டெத் பர்சனையும் வந்து ஏதாச்சும் ஒரு டெஃபமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அவங்கள பற்றி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து டெஃபமேஷன் தான். அவங்களுக்கும் என்ன செய்யலாம், காம்பன்சேஷன் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து கேட்டு வாங்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் என்ன அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி பப்ளிஷ்டு. ஒரு பர்சனோட ரெப்புடேஷனை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக இன்னொரு பர்சனுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பப்ளிஷ் ஆனால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு டெஃபமேஷனுக்காக மென்ஷன் சூட் ஃபைல் பண்ண முடியும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உருவாக்கிட்டேன், உங்களை பற்றி தப்பாக ஒரு பேப்பர் எழுதி என்னுடைய பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல என் மேலே அவதூறுக்காக நீ கேஸ் போட முடியுமா? முடியாது. ஓகே, நான் அந்த லெட்டர் என்ன செஞ்சால் ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என் மேலே வந்து டெஃபமேஷன் கேஸ் போட முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களை பற்றி தேர்ட் பர்சனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், மூன்றாவது ஒரு நபருக்கு வந்து அந்த நியூஸ் வந்து தெரிய வரும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும், அதனால் உங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கும் சொசைட்டியில். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், என் மேலே வந்து கேஸ் போட முடியும். இப்போ நான் போஸ்ட் அனுப்புகிறேன், போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அட்டன் சொல்லி ஒரு எல்லோ கார்டு இருக்கும். அந்த எல்லோ கார்டில் அனுப்பினோம் அப்படின்னா அது ஓப்பன் கார்டு தான். ஓகேவா? நம்ம என்ன எழுதினாலும் யாருக்கு வேணாலும் தெரியும்.
நான் எல்லோ கார்டில் பற்றி உங்களை பற்றி அவதூறாக எழுதி போஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த போஸ்ட்டை எடுக்க போஸ்ட்மேனுக்கும் தெரியும், அது இன்னொரு போஸ்ட் ஆகிடும்போது அந்த போஸ்ட்மேனுக்கும் தெரியும், அதை உங்கள் ஊரில் கொடுக்க வராருலையே அந்த போஸ்ட்மேனுக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அது நம்ம வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போனால் அவங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து டெஃபினெட்லி அவதூறு தான். ஓகேவா? இதே வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவதூறாக கன்சிடர் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேர்ட் பர்சனுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஓகே, உங்களுக்கு நான் வந்து உங்களை பற்றி உங்கள்கிட்டயே சொன்னேன் அப்படின்னா அது வந்து அவதூறாக கன்சிடர் பண்ண முடியாது. நான் உங்களை பற்றி இன்னொரு தேர்ட் பர்சன்ட்டு சொன்னால் மட்டும்தான் அங்கே அவதூறு வந்து வரும். இப்போ இந்த டெஃபமேஷனை பொறுத்தளவு இப்போ ஏங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா பிங்கிற அவரோட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காங்களே, டைப்பிஸ்ட்டை சொல்கிறார். சொல்ல அவங்க வந்து இவர் டிக்டேட் பண்ணுறாரு, அந்த அம்மா வந்து அந்த டைப்பிஸ்ட் வந்து எழுதுகிறாங்க. ஸோ எழுதி அந்த இதை வந்து ஒரு ரிஜிஸ்டர்ஸ் போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். இப்போ பி வந்து இவர் மேலே கேஸ் போட முடியுமா? எக்ஸாம்பிள் புரியுதாம்மா? ஏங்க இருக்கிறாரு, அவர் தன்னுடைய டைப்பிஸ்ட் மூலமாக ஒரு பர்சனை பற்றி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறாரு. எழுதி அதை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக பிக்கு வந்து சென்ட் பண்ணிட்டார். ஸோ இப்போ பி வந்து ஏ மேலே கேஸ் போட முடியுமா? முடியும். ஏன்னா அந்த இடத்துல தேர்ட் பர்சனுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டெனோ அந்த டைப்பிஸ்ட்டுங்கிறவங்க யார்? தேர்ட் பர்சன் தான். அப்போ எப்போ வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தெரிய வருகிறதோ அப்போ வந்து டெஃபமேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபாதர் டாட்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வந்து ஃபாதர் டாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து யாரையாச்சும் உங்களை ஒரு ஆளை வந்து லவ் பண்ணுது. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து நல்ல பையன் கிடையாது, அவனோட கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் கிடையாது, அவன் குடிகாரன், அவன் வந்து நிறைய பொண்ணுங்களோட சுற்றுவான் அப்பா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ இது உங்கள் காற்றுக்கு வரவும் நீங்கள் என்னையை பற்றி அவங்க அப்பா வந்து அவதூறாக சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட முடியுமானா முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஸோ அவர் வந்து அவரோட பொண்ணு நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அவரோட பொண்ணு நல்வழிப்படுத்துறதுக்காக என்னை அவதூறாக சொல்லலாமா அப்படின்னா, இது வந்து அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. சரியா? ஸோ இது அவங்களுக்கான ஒரு ப்ரிவிலேஜஸ். இதுக்கு வந்து ஒரு கேஸ் என்ன, பிரனிலா ரவீந்திரன் வெர்சஸ் லக்ஷ்மி குட்டியம்மாள். ஸோ இந்த கேஸில் இந்த ரவீந்திரன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த லக்ஷ்மி குட்டியம்மா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவங்களோட நேட்டிவ் வந்து கேரளா. அவங்க மெட்ராஸில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அவங்க ரிலேட்டிவ் யாரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவரோட ஒய்ஃபே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃபு எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே காட்டுறாங்க. இவங்க அடுத்தடுத்து நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஒய்ஃபு கிடையாது இவங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன கோர்ட்டில் வந்து இவங்க வந்து இதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்கலாம். ஓகேவா? இன்ஜெக்ஷன் அப்படின்னா அவங்க அவதூறாக இப்போ நியூஸ் பரப்புவாங்களே, அந்த நியூஸ் பரப்புறது வந்து நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இவங்க ப்ராப்பராக எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். சரி, அவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கணும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சனை ரெஃபர் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது விதிவிலக்குகள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபமேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் அப்படின்னா எக்ஸெப்ஷன், விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பர்சனை பற்றி நம்ம அவதூறாக எதுவும் சொன்னால் அது அவதூறாக எடுத்துக்கிட மாட்டாங்க. ஓகே, அது ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத், ஃபேர் கமெண்ட், ப்ரிவிலேஜஸ்.
இந்த 3 கான்செப்டுக்குள்ளேயும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, டெஃபமேஷனாக எடுத்துக்கிட மாட்டாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ், ஓகேவா, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆஃப் டிஃபமேஷனுக்கும் சிவில் டிஃபமேஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேவா. அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத்னா என்ன, நான் வந்து உண்மையை தான் சொன்னேன், ஓகேவா. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து உண்மையிலேயே வந்து சொசைட்டியில் வந்து மறைமுகமாக ஏதோ நிறைய தப்பு பண்ணியிருக்கிறார். ஆனால் மக்கள் மத்தியில் அவர் நல்ல பேரோட தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அப்போ அது இப்போ எனக்கு தெரிய வருது, நான் அதை வந்து இன்னொரு பர்சன்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் இது வந்து சிவில் டிஃபமேஷனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே வந்து கிரிமினல் டிஃபமேஷனை பொறுத்தளவு அவங்க வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக ஏதாச்சும் ஒரு நியூஸை வந்து சொல்கிறது. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா அந்த லஞ்சம் வாங்குறத வந்து மற்ற யாரும் அந்த ஆள்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதுக்காக இவர் வந்து லஞ்சம் வாங்குவார், இவர்கிட்ட வந்து யாரும் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்காதீங்க, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக சொல்கிறது, ஓகேவா. இது வந்து நான் உண்மையை தான் சொன்னேன், பப்ளிக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் வந்து சூட் ஃபைல் பண்ண முடியாது. ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிறது தான், ஓகேவா. நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக கூட இருக்கலாம். அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் அவர் மேலே டெஃபமேஷனாக கேஸ் போட முடியுமா? உன்னுடைய கேரக்டரே வந்து ஒஸ்ட்டு கேரக்டர் தான், அதை பற்றி தான் அவன் சொல்லியிருக்கான். சொன்னதுக்கப்புறம் என் மேலே டெஃபமேஷன் அவதூறாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட முடியுமா? முடியாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போட முடியாது. அது கிரிமினலுக்கும் சிவிலுக்கும் டிஃப்ரெண்டாகவும், கிரிமினலை பொறுத்தளவு நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கிற கான்செப்டோட முடிஞ்சிடும். சிவிலை பொறுத்தளவு சொன்ன கான்செப்ட் உண்மையாக இருக்கணும். செகண்ட் வந்து அது வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவர் மேலே டிஃபமேஷனுக்காக கேஸ் போட முடியாது. செகண்ட் என்ன அப்படின்னா ஃபேர் கமெண்ட். ஃபேர் கமெண்ட் அப்படின்னா ஒப்பீனியன், ஒரு இதை பற்றின ஒப்பீனியன் சொல்கிறது. அப்போ ஒப்பீனியன் சொல்கிறது அதில் ஒப்பீனியன் இருக்குது, ஃபேக்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மூணையும் வந்து சேர்த்து சொல்லக்கூடாது, ஓகேவா. தனித்தனியாக பிரித்து தான் சொல்லணும். இப்போ நான் வந்து இந்த புக்கு நல்ல புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன், ஓகேவா. இந்த புக்கை படிக்க முடியலை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த புக்கை யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னோடய ஸ்டேட்மெண்ட், ஓகே. இந்த புக்கு நல்ல புக்கு இல்லை, எனக்கு வந்து புரியலை, இந்த புக்கை வாங்காதீங்க அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கக்கூடாது, எல்லாமே ரெண்டையுமே தனித்தனியாக தான் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி இது வந்து இப்போ இந்த புக்கு நல்ல புக்கு இல்லை, எனக்கு இந்த புக்கை பிடிக்கல, நான் இந்த புக்கை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், இந்த புக்கு நல்ல புக்கு இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியலை, இந்த புக்கு வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. இதே இடத்துல நான் வந்து இந்த புக்கை எழுதுனா ஒரு முட்டாளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து அவதூறு. இது நம்ம வந்து ஓப்பனாக தெரியுது இல்லையா. ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறது வேறு, ஃபேர் கமெண்ட். நான் அந்த புக்கை பற்றி என்னுடைய கமெண்டை தான் கொடுக்குறேன். நான் பண்ணுற கமெண்ட் வந்து டெஃபமேஷனாக எடுத்துக்கிட முடியாது. பட் நான் கூட அதே மாதிரி இவர் வந்து இந்த புக்கை எழுதுனவர் வந்து ஒரு லூஸாக இருப்பான், இல்லை ஒரு முட்டாளாக இருப்பான், ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னா அது வந்து அவதூறு தான். நான் கமெண்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த புக்கு நல்ல புக்கு இல்லை, இதை யாரும் வாங்காதீங்க, நான் யாரும் வாங்காதீங்கன்னு என்ன பர்பஸ்க்காக சொல்கிறேன், அந்த புக்கு வந்து நல்ல புக்கு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நோட்ஸ் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். சுஜாதா கைடே எடுத்துக்கலாம், சார் இந்த உஷா ஜெகனே எடுத்துக்கலாம். உஷா ஜெகனுங்கிறது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான், ஓகேவா. ஸோ இது வந்து வாங்காதீங்க, அதை வாங்கினீங்கன்னா உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுக்காக நீங்கள் யாருமே வாங்காதீங்க அப்படிங்க. அப்போ அந்த உஷா ஜெகன் வந்து என் மேலே கேஸ் போட முடியுமா? இவர் என் புக்கை பற்றி ஸ்டூடெண்ட் வந்து தப்பாக சொல்கிறாரு, வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என் மேலே அவதூறு கேஸ் போட முடியுமா? முடியாது. நான் வந்து இந்த புக்கை வாங்காதீங்கன்னு சொல்கிறது உங்களோட பெனிஃபிட்டுக்காகத்தான் சொல்கிறேன், ஓகே. நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணால் அந்த புக்கை வாங்கக்கூடாது, ஓகேவா. ஸோ உங்களோட பெனிஃபிட்டுக்காக சொல்கிறேன். இதே நான் வந்து இந்த புக்கை எழுதுன அந்த உஷா ஜெயங்கர் வந்து ஒரு முட்டாள், அவர் இதை படிச்சிங்கன்னா நீங்களும் அப்படித்தான் ஆவீங்கன்னு இப்படி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் அப்படின்னா இது வந்து அவதூறு, சரியா. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ என்னுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு அவதூறாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேர் கமெண்ட். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிவிலேஜஸ். ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது வந்து அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ்,
குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ அப்போ அந்த பார்லிமெண்ட்டை பற்றி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏதாச்சும் சொல்கிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. பார்லிமெண்ட்டோட ப்ராசஸிங்ஸை வந்து யாராச்சும் வந்து சொன்னாங்க, அதை வந்து அதை பற்றி ஏதாவது தவறாக சொன்னாங்க அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது, அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. சரியா? பார்லிமெண்ட்லேயும் யாரை எதை பற்றியாச்சும் பேசுகிறாங்களோ அதை என்ன செய்ய நம்ம அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. இது கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிக்கல் 105 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்னால ஒரு ஆளுக்கு வந்து அவரோட பேர் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ இதனால் இந்த கோர்ட் எனக்கு ஆர்டர் கொடுத்ததுனால என் பேர் வந்து சொசைட்டியில் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போட முடியுமா, இல்லை காம்பன்சேஷன் கேட்க முடியுமா? முடியாது. அதேமாதிரி கோர்ட்டு கேம்பஸ்குள்ளே ஒரு கோர்ட் ஹாலில் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு குற்றவாளியை பார்த்து சொல்கிறார், நீ வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தப்பாக சொல்கிறார். அப்போ அந்த குற்றவாளி வந்து ஜட்ஜு வந்து என்னை இப்படி சொல்லிட்டாரு, என்னை அவதூறு பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி இது வந்து அப்சல்யூட் ப்ரிவிலேஜஸ். இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் கூட அவங்களுக்கு செய்ய கிடைக்காது. இது வந்து டெஃபர்மேஷனாகவே எடுத்துக்கிடவே முடியாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலராக இப்போ வந்து ஏங்கிறவர் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு. ஸோ அவர் கடையில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பர்சன் சிங்கிற ஒரு பர்சன் வந்து அவருக்கு எதுவுமே கொடுக்காத, அவர் வந்து கடன் வாங்கின காசை கொடுக்கவே மாட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வாங்கின காசை கொடுக்கவே மாட்டாங்காரு அப்படின்னா அந்த சிங்கிற ஒரு பர்சனோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படுது இல்லையா? பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த கடை ஓனரோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் வந்து பாதிக்கப்பட போகுது. சப்போஸ் அவன் ஆல்ரெடி நிறைய பொருள் வாங்கியிருக்கான், அதுக்கே அவன் காசு கொடுக்கல, மறுபடியும் மேலும் காசு கொடுத்தா இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது வந்து அவதூறாக எடுத்துக்கிட முடியாது. இவரோட இன்ட்ரெஸ்ட்டும் பாதிக்கப்படுது. அதாவது ஒரு ஆளோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படாமல் இன்னொரு ஆளோட ரெப்புடேஷன் மட்டும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவதூறு ஆயிரும். இந்த இடத்துல நான் வந்து உனக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படுகிறது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய எம்ப்ளாயர்கிட்ட நீ வந்து அவனுக்கு வந்து காசு கொடுக்காத, இல்லை பொருள் கொடுக்காத, அவன் வந்து பொருள் வந்து காசு வந்து ஒழுங்காகவே கொடுக்க மாட்டான் அப்படின்னா, அப்போ நீ அந்த பர்சன் வந்து காசு ஒழுங்காகவே கொடுக்க மாட்டான் போல அப்படின்னா அந்த பையனை பற்றி நீ தப்பாக தான் நினைப்ப, அந்த எம்ப்ளாயர் வந்து தப்பாக தான் நினைப்பார். நினச்சாலுமே பரவாயில்ல, ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு அவதூறாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபைடு ப்ரிவிலேஜஸில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரிவிலேஜஸில் 2 இருக்குது, குவாலிஃபைடு அன்குவாலிஃபைடு. அதே மாதிரி இந்த அப்போ லாஸ்ட்டு இதில் சொன்னேன் இல்லையா, ஃபாதர் மதர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபாதர் டாட்டர். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய எல்லாமே அதுவும் ஒரு வகையான ப்ரிவிலேஜஸ் தான். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த 3 கேட்டகரிலையும் நீங்கள் வந்து டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து டெஃபமேஷனாக எடுத்துக்கிட முடியாது. இதோட டெஃபமேஷன் அப்படிங்கிற சாப்டர் வந்து முடிஞ்சது.